Hi friends, welcome to Gentac Chennai. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNPSC Group 4 Group 2 TRB questions குறிய வரலாறு சப்ஜெக்ட்ல இருந்து क्वेश्चन ஆன்சர் பார்க்க போறோம். போன லெசன்ல பொருளாதாரம் பத்தி பார்த்திருந்தோம். பொருளாதாரத்துல இருக்கிற क्वेश्चन ஆன்சர் எல்லாமே போன வீடியோல பார்த்தாச்சு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வரலாறு क्वेश्चंस பார்க்க போறோம். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல். பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழாய்வுகள் மூலமாக தூண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்றுடன் தொடர்புடையது எது? அருங்காட்சியகங்கள். வரலாற்றின் தந்தை யார் அப்படின்னா ஹெரோடோடஸ். பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு எது? நாய். அசோகா த சர்ச் ஆஃப் இந்தியா லாஸ்ட் எம்பரர் என்ற நூலின் ஆசிரியர் சார்லஸ் ஆலன். தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் கீழ்கண்ட எதிலிருந்து பெறப்பட்டது? சாரநாத் கற்றூன். தம்மா என்பது டேஸ் சொல்? பிராகிருதம். ஹிஸ்டோரியா என்ற சொல் கிரேக்க சொல். தவறான இணையை கண்டுபிடி. ஆன்சர் டி. பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குங்கிறது தவறான விடை. நாய் தான் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. பழைய கற்காலம் கற்கருவிகள் சரி. பாறை ஓவியங்கள் குகை சுவர்கள்ங்கிறது சரி. செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம் அப்படிங்கிறதும் சரி. பிற தொடரிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. இதுதான் வேறுபட்ட ஒன்று. அடுத்து பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. எழுதப்பட்ட பதிவுகள் செப்பு தகடுகள். அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர். மத சார்புள்ள இலக்கியம் தேவாரம். தாளிகள் கலைப்பொருட்கள். மகாபாரதம் மத சார்புள்ள இலக்கியம். சாஞ்சி ஸ்தூபி நினைவு சின்னம். பட்டினப்பாலை இலக்கிய ஆதாரம். கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரியான கூற்று, சரியான விளக்கம். கலிங்க போருக்கு பின் பேரரசர் அசோகர் போர் தொடுப்பதை கைவிட்டார். சரி. பல உயிர்கள் போரில் மடிவதை கண்டு வருந்தினார். இதுவும் சரி. பரிணாமத்தின் வழிமுறை படிப்படியானது. தான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது? ஆப்பிரிக்கா. தாடை நீட்சி சற்று குறைந்தும் பெரிய கால் விரல்களுடன் காணப்பட்ட மனிதர்கள் ஹோமோ ஹெபிலிஸ். பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் வேட்டையாடுதல் மற்றும் உணவை சேகரித்தல் ஆகும். கீழ்கண்ட எதனுடைய கண்டுபிடிப்பு விவசாயத்துறை எளிதாக்கியது? கலப்பை. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கரிக்கியூர் என்னுமிடத்தில் காணப்படுகின்றன. கீழ்கண்ட எந்த மனித இனம் நெருப்பின் பயனை முதலாக அறிந்திருந்தது? ஹோமோ எரக்டஸ். மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க. கூற்றுக்கு பொருத்தமான காரணம் தரப்பட்டுள்ளது. இரண்டுமே சரியானது. உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடல் அமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. சரி. தட்பவெப்பநிலை மாற்றமாகும். இது சரியான ஆன்சர், சரியான காரணம். கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க. கூற்று காரணம் இரண்டுமே தவறு. குரோமக்னானஸ் மனிதர்கள் ஆப்பிரிக்காவில் உள்ள குகைகளில் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது தவறு. ஆப்பிரிக்காவில் வனவிலங்குகள் குறைந்த அளவில் காணப்பட்டன அப்படிங்கிறதும் தவறு. தவறான இணையை காண்க. ஹோமோசேப்பியன்ஸ் முழுமை பெற்ற மனிதன் அல்லன் அப்படிங்கிறது தவறான இணை. ஆஸ்ட்ரோலோபிதிகள் இரு கால்களால் நடப்பது. ஹோமோ ஹெபிலிஸ் தாடை நீட்சி குறைந்து காணப்பட்டது. ஹோமோ எரக்டஸ் நிமிர்ந்து நின்ற மனிதன். மூன்றுமே சரியானது. நான்காவது ஆப்ஷன் மட்டும் தவறு. ஹைடல்பர்க் மனிதன் வாழ்ந்த இடம் லண்டன். தவறான இணையை காண்க. ஹோமோ எரக்டஸ் ஐரோப்பா அப்படிங்கிறது தவறு. மீதி எல்லாமே சரி. நியாண்டர்தால் ஐரோப்பா மற்றும் ஆசியா. குரோமக்னானஸ் பிரான்ஸ். ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறது தவறான இணை. ஹோமோ ஹெபிலிஸ் அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்கா. இது சரியான விடை. லோத்தல் குஜராத். ஹான்சிப் பள்ளத்தாக்கு கர்நாடகா. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. கரிக்கையூர் நீலகிரி. மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது சிம்பன்சி. விவசாயம் மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்தல் தொடங்கிய காலகட்டம் புதிய கற்காலம். பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் ஹோமோசேப்பியன்ஸ்.
எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிறைநிலை பகுதி. சர் ராபர்ட் ப்ரூஸ் பூட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகிலுள்ள பல்லாவரத்தில் கீழ்கண்ட எந்த காலத்தை சேர்ந்த கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார்? பழங்கற்காலம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து விடை தேர்க. 1 மட்டும் சரியானது. செல்ட் எனப்பட்ட தீட்டப்பட்ட கற்கோடாரிகளை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினர் அப்படிங்கிறது சரி. கூற்றுக்கான காரணத்தை ஆராய்க. கூற்று தவறு, காரணமும் தவறு. தமிழகத்தின் ஆறுகள், குளங்கள் அருகே இடைக்கற்கால வாழ்விடங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தவறு. நீர்ப்பாசன மேலாண்மை இடைக்கற்காலத்தில் வளர்ச்சி அடைந்திருந்தது. தவறு. எண்ணிங்கால்டி நன்னா அருங்காட்சியகம் கிமு 530. கேபிடோலைன் அருங்காட்சியகம் போ 1471. ஆஷ்மோலியன் அருங்காட்சியகம் போ 1677. ஹெர்பர்ட் ஸ்பென்சர் போ 1820 முதல் 1903. சார்லஸ் டார்வின் போ 1809 முதல் 1882. நாணயவியல் அப்படிங்கிறது நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை. கல்வெட்டியல் அப்படிங்கிறது எபிகிராஃபி, கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை. தம்மா என்பது பிராகிருத சொல். தம்மா என்பது எந்த சொல் அப்படின்னா பிராகிருத சொல். சமஸ்கிருதத்தில் தர்மா என்ற பொருள், தர்மா எனப்படுகிறது. தம்மா அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருதத்தில் என்ன மீனிங் அப்படின்னா தர்மா. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அறநெறி. தொல்கை திறன் பொருட்கள் என்ன அப்படின்னா பானைகள், பொம்மைகள், கருவிகள், அணிகலன்கள், நாணயங்கள். கல்வெட்டுகள் என்ன அப்படின்னா பாறை கல்வெட்டுகள், கோயில் சுவர் கல்வெட்டுகள், உலோகத்தூண்கள். நினைவு சின்னங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா அரண்மனைகள், கோட்டைகள், கோயில்கள், ஸ்தூபிகள், மடங்கள். மத சார்பற்ற இலக்கியங்கள் அப்படிங்கிறது வெளிநாட்டு பயணிகளின் குறிப்புகள், இந்திய ஆசிரியர்களின் நூல்கள், நாட்டுப்புற கதைப்பாடல்கள். மத சார்புள்ள இலக்கிய இதிகாசங்கள் ராமாயணம், மகாபாரதம், பல்வகை புராணங்கள். பக்தி இலக்கியங்கள் என்ன அப்படின்னா தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம். இந்தியாவில் கற்கருவியில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பழைய கற்காலத்தில் கொண்டபூர், நெவோசா, மேர்காஷ் போன்ற இடங்கள் மற்றும் பாறை குகை வசிப்புக்கு இடங்களான பிம்பேட்கா மற்றும் எடக்கல் குகைகள், ஹன்சாகி பள்ளத்தாக்கு. புதிய கற்கால கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் என்ன அப்படின்னா சிரன், கோல்டிவா, மகாரா, மெகர்கர், புர்சோஹோம், டவோஜிலி ஹேடிங், பிரம்மகிரி, பையம்புலி. இரும்பு காலத்தில் என்ன அப்படின்னா ஹல்லூர். வெண்கல காலம் அப்படிங்கிறது லோத்தல். தமிழ்நாட்டில் அத்திரம்பாக்கம், அரியலூர், பெரம்பலூர், ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் கிடைக்கப்பெற்ற பொருட்களிலிருந்து வரலாற்றுக்கு முந்தைய கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்புக்கு என்ன பேர் அப்படின்னா தொல்லியல், ஆர்கியலாஜி. தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக விளங்குவது அகழ்வாராய்ச்சி பொருட்கள். மானுடவியல் என்ற சொல் 2 கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மனிதன். லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம். சில சிக்கி முக்கிக்கல் அப்படிங்கிறது தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் இன்றளவும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் உள்ளது. சிக்கி முக்கிக்கல் பயன்படுத்தும் பழக்கம் எந்த மாவட்டத்தில் இன்னும் இருக்குது அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இருக்குது. குகையில் வாழ கற்றுக்கொண்டவர்கள் யார் அப்படின்னா குரோமக்னானஸ் மனிதர்கள். பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் குகையில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் யார்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னா குரோமக்னானஸ் மனிதர்கள். மனிதர்கள் மற்றும் அவர்களை இயல்பு பார்க்கலாம். மனித பரிணாம வளர்ச்சி ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. கிழக்கு ஆப்பிரிக்காவோட அவர்களோட வாழ்விடமாக இருந்தது. ஹோமோ ஹெபிலிஸ் அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்காவில் இருந்தது. 2-3 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா நாட்டில் அவங்க வாழ்ந்திருக்காங்க. சுமார் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய காலம் இருந்திருக்கு. நியாண்டர்தால் அப்படிங்கிறது யூரேசியா அப்படிங்கிற ஐரோப்பா மற்றும் ஆசிய வாழ்விடங்களில் இருந்திருக்காங்க. 1,30,000 முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்காங்க. ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா. இவங்க எப்போ இருந்திருக்காங்க அப்படின்னா 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்காங்க. இவர்களுடைய இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா ஆஸ்ட்ரோலோபிதிக்கல் அப்படிங்கிறவங்க
மனித மற்றும் குரங்கின் பண்புகளும் காணப்பட்டனர். நடக்க கற்றுக்கொண்டான். அடுத்துள்ளவங்க ஹோமோ ஹெபிலிஸ் அப்படிங்கிறவங்க இறுக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால் விரல்களை பெற்றிருக்கன. முன்பக்கம் நீட்டி கொண்டிருந்த தாடை நீட்டி சற்று குறைந்து காணப்பட்டன. கருவிகளை உருவாக்கினாங்க. அடுத்து ஹோமோ எரெக்டஸ் அவர்களுடைய இயல்புகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நேராக நிமிர்ந்த மனிதன், நெருப்பின் பயனை அறிந்திருந்தவர்கள், ஜாவா மனிதன் முழுமையான மனிதன் அல்லன், தற்கால மனிதர்களுடைய சிறிய மூளையை பெற்றிருந்தன. தற்கால மனிதர்களுடைய சிறிய மூளையை பெற்றிருந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் ஹோமோ எரெக்டஸ். அடுத்து நியாண்டர்தால் ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள், கரடுமுரடான கருவிகளை கொண்டிருந்தான், வேட்டையாடும் திறனில் பின்தங்கியிருந்தான், இறந்தவர்களை புதைத்தனர். சான்றுகள் ஜெர்மனியில் கிடைக்கப்பெற்றுள்ளன. முழுமையான மனிதர்கள் அல்லர் யார் அப்படின்னு கேட்டால் நியாண்டர்தால். ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க சுயமாக சிந்திக்கும் மனிதனாக வாழ்ந்தான். வேட்டையாடல் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான். ஆப்பிரிக்காவில் இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறினான். இதுதான் இந்த மனித பரிணாம வளர்ச்சி நிலைகள். இன்னும் ஒரு பேராகிராஃபில் இருக்குது, ஒரு இது இருக்குது. குரோமெக்னானஸ் அப்படிங்கிறவங்க ஃப்ரான்ஸில் இருந்திருக்காங்க. இவர்களுடைய காலம் அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் 50,000 ஆண்டுகளுக்கு முன், மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிறாங்க. இவர்களுடைய இயல்புகள் என்ன அப்படின்னா, நவீன மனிதனாக வாழ்ந்தான். மனித வாழ்வின் தொடக்கம் கற்கருவிகளுடன் எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்தினான். குத்தீட்டியையும் நெம்புகோல் கருவிகளையும் பயன்படுத்தினவர்கள் யார் அப்படின்னா குரோமெக்னானஸ். 1 பில்லியன் எத்தனை கோடி அப்படின்னா 100 கோடி, 1 மில்லியன் 10 லட்சம். இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் ஆன்சர் மட்டும் பார்க்க, அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால இதோட டீட்டெயில் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பண்டைய நாகரிகங்கள். சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிக்டோகிராஃபி. எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறைக்கு பெயர் மம்மியாக்கம். சுமேரியர்களின் எழுத்து முறை கியூனிஃபார்ம். கீழ்கண்டவற்றில் ஹரப்பர்கள் அறியாதவை குதிரை மற்றும் இரும்பு. சிந்துவெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை, நடனமாடும் பெண். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடை அளிக்கவும். கூற்று 4 மட்டும் சரியானது. பாபிலோனிய அரசரான ஹமுராபி பெரும் சட்ட வல்லுனர் அப்படிங்கிறது சரியான கூற்று. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடை அளிக்க. 3வது கூட்டு மற்றும் சரி. சீனர்கள் வெடிமருந்தை கண்டுபிடித்தனர். சரி, வெடிமருந்தை கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படின்னா சீனர்கள். கூற்று மற்றும் காரணம். கூற்றும் காரணம் இரண்டுமே தவறானவை. மெசபடோமியா நாகரிகத்தின் அசீரியர்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தர் ஆவர். தவறு. அசீரிய ஆட்சியாளரின் ஆவணம் ஒன்று மெலுஹாவிலிருந்து வந்த கப்பல்கள் பற்றி கூறுகிறது. தவறு. அடுத்து பொறுத்துக. பாரோ எகிப்திய அரசர். பாப்பிரஸ் ஒரு வகை புல். பெரும் சட்ட வல்லுனர் ஹமுராபி. கில்காமெஷ் பூமியின் மிக பழமையான எழுத்து காவியம். பெருங்குளம் மொஹஞ்சதாரா. சிந்து சமவெளி நாகரிகம். ஹரப்பா முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் எனப்படுகிறது. இந்நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியிருந்ததால் சிந்து சமவெளி நாகரிகம் என்பதற்கு மாறாக சிந்துவெளி நாகரம் என அழைக்கப்பட்டது. அடுத்து சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் வளமான மண், போக்குவரத்திற்கு பயனுள்ளதாக இருந்தது, ஆற்று நன்னீர் மக்கள் மற்றும் கால்நடைகளின் தேவைகளை பூர்த்தி செய்தது. இது எல்லாமே ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணமாக இருந்திருக்கு. ஆன்சர் டி, இவை அனைத்தும். கூற்றை காரணத்தோடு பொறுத்துக. இரண்டுமே சரியானது. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். சரி. திட்டமிட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு உள்ளது. இதுவும் சரி. கூற்றை காரணத்தோடு பொறுத்துக. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரியானவை. ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. சரி. கடலின் அலைகள், ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. இதுவும் சரி. மொஹஞ்சதாராவை பற்றிய கூற்றுகளில் கீழ்கண்ட எந்த கூற்று சரியானது? சி, 2 மற்றும் 4. மொஹஞ்சதாரா பற்றிய கூற்றுகளில் வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. சரி. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளாக இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன. இதுவும் சரி. பொறுத்துக. மொஹஞ்சதாரோ
இறந்தோர் மேடு. வெண்கலம் உலோகக் கலவை. கோட்டை மேடான பகுதி. கார்னீலியன் சிவப்பு மணிக்கல். கீழ்கண்டவற்றுள் மிக பழமையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம், இது எல்லாத்துலேயுமே மிக மிக பழமையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். இந்திய தொல்லியல் துறை அலெக்சாண்டர் கன்னிகாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. தவறான இணையை தேர்ந்தெடு. சீன நாகரிகம் 3500 முதல் 2000 PO அப்படிங்கிறது தவறு. மீதி எல்லாமே சரி. மெசபடோமியா நாகரிகம் 3500 முதல் 2000க்கு PO. சிந்துவெளி நாகரிகம் 3300 முதல் 1900 PO. எகிப்து நாகரிகம் 3100 முதல் 1100 PO. தற்போதைய இந்திய எல்லைக்குட்பட்ட சிந்து சமவெளி நாகரிகம் பரவியிருந்த பகுதிகள் எவை? காலிபங்கன் மற்றும் தொலவிரா. முதல் எழுத்து வடிவம் கீழ்கண்ட எந்த இனத்தவரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர். எழுத்து வடிவம் அப்படின்னா அது யாரால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சுமேரியர். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் புதுதில்லியில் உள்ளது. அடுத்த கொஸ்டின், சங்ககாலம். தமிழகத்தின் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்ககாலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை? பல்லவர். பாண்டியருக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் களப்பிரர்கள். சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு ஊர். சரியான விடையளி. 1 மற்றும் 2 சரியானவை. புலவர்களின் குழுமம் சங்கம் என அறியப்பட்டது. சரி. சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும். சரி. கீழ்கண்டவற்றுள் எவை தவறானவை? 1 மற்றும் 3 தவறானவை. கரிகாலன் தலையாலங்கானம் போரில் வெற்றி பெற்றான். சரி, இது தவறு. சங்க காலத்தை சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் உரைநடையாகவே எழுதப்பட்டன. இதுவும் தவறு. 10 சேர அரசர்கள் பற்றிய விவரங்களை வழங்குகிறது அப்படிங்கிறது சரி. 10 அப்படின்னா எந்த அரசர்கள் அப்படின்னா சேர அரசர்கள். சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை எது அப்படின்னா தமிழ் மற்றும் பிராமி. தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் எது? மகாவம்சம். காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றிய நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்திய சோழ அரசன் யார் அப்படின்னா கரிகாலன். கரிகாலன் ஒரு சோழ அரசன். சேரர்களை பற்றிய குறிப்பிடும் கல்வெட்டு எது? புகழூர். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடை அளிக்கவும். 1 மற்றும் 2 கூற்றுமே சரியானது. பொருள் பரிமாற்றத்துக்கான ஊடகமான நாணயங்கள் சங்க காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. சரி. மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பிராகிருத மொழியை பேசினார். சரி. மௌரியர் காலத்தில் பிராகிருத மொழி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடை அளிக்கவும். 3வது கூற்று மட்டும் சரி. சோழர்களின் சின்னம் என்ன அப்படின்னா புலி. அவர்களின் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டனர். எந்த நாணயம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா சோழர்கள் செம்பு நாணயங்கள். அந்த நாணயங்களை எதை உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா புலி. புலி தான் அவர்களுடைய சின்னம். சோழர்களின் சின்னம் புலி. சரியான கூற்றை தேர்க. இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல், குட்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. சரி. சரியான கூற்றை தேர்க. சி. தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் வணிகன், நிகாமா ஆகிய சொற்கள் வணிகர்களில் வெவ்வேறு வகையினை குறிப்பிடுவதாகும். இதுதான் சரியான கூற்று. அடுத்து இதுலேயுமே கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் இருக்குது, பார்த்துக்கலாம். ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை மற்றும் உவேசா இவங்க 3 பேருமே பண்டைய கால தமிழ் நூலையும் தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் மீட்டு வெளியிடுவதற்காக அரும்பாடுபட்டவர்கள். தொல்காப்பியம் அப்படிங்கிறது இது ஒரு தமிழ் இலக்கண நூலாகும். சங்ககால தமிழ் மக்களின் மொழி, உயர்ந்த பண்பாடு ஆகியவற்றை இந்நூல் கூறுகிறது. தமிழ் இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட் அப்படிங்கிறது கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி பேராசிரியரான இவர் லத்தீன் மொழியின் அளவிற்கு தமிழ் மொழி பழமையானது என்றும் ஏனைய மொழிகள் செல்வாக்கிற்கு உட்படாத முற்றிலும் சுதந்திரமாக உருப்பெற்ற மொழி என்றும் கூறியவர் யார் அப்படின்னா பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட். சங்ககால பெண்பார் புலவர்கள் யார் அப்படின்னா ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கைப்பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார்.
வீரக்கல் அல்லது நடுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பண்டை தமிழர்களின் போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்களின் நினைவாக நடுகற்களை நட்டு வழிபாடு செய்தனர். அதற்கு பேர் தான் நடுகள். மலபார் கருமிளகு அப்படிங்கிறது எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது தொல்லியல் அறிஞர்கள் அவருடைய நாசியினுள்ளும் அடி வயிற்றிலும் கருமிளகு கதிர்கள் அடைக்கப்பட்டிருந்ததை கண்டனர். யார் அப்படின்னா, எகிப்தின் அரசன் 2ஆம் ராம்செஸின் அவருடைய உடலில் தான் இருந்திருக்கு அப்படின்னா கருமிளகு கதிர்கள் இருந்திருக்கு. முசிறி அப்படிங்கிறது ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலின் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். முசிறியில் இருந்த ரோமானிய குடியிருப்பு பகுதிகள் அக்ஸ்டஸ் கடவுளுக்காக கோயில் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அடுத்து மூவேந்தர்கள் யார் அப்படின்னா, சேரர் சோழர் பாண்டியர். அவர்களுடைய சின்னம், சேரருடைய சின்னம் வில் மற்றும் அம்பு, சோழருடைய சின்னம் புலி, பாண்டியருடைய சின்னம் 2 மீன்கள். சேரருடைய மாலை பனம்பூ மாலை, சோழருக்கு அத்திப்பூ மாலை, பாண்டியருக்கு வேப்பமும் மாலை. சேரருடைய துறைமுகம் முசிறி தொண்டி, சோழருடைய துறைமுகம் புகார், பாண்டியரின் துறைமுகம் கொர்க்கை. சேரனின் தலைநகரம் வஞ்சி கரூர், சோழரின் தலைநகரம் உறையூர் புகார், பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை. குறிஞ்சி நிலம், தொழில், மக்கள், கடவுள். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. குறிஞ்சியின் கடவுள் முருகன், முல்லையின் கடவுள் மாயோன், மருதத்தின் கடவுள் இந்திரன், நெய்தலுடைய கடவுள் வருணன், பாலையுடைய கடவுள் கொற்றவை. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை வறண்ட நிலம். குறிஞ்சியின் தொழில் வேட்டையாடுதல், சேகரித்தல். அவருடைய மக்கள் குறவர் குறத்தியர். முல்லையின் தொழில் ஆணிரை மேய்த்தல், ஆயர் ஆய்ச்சியர் அப்படிங்கிறது அவர்களுடைய மக்கள். மருதத்தினுடைய தொழில் வேளாண்மை, அவருடைய மக்கள் உழவன் உலத்தியர். நெய்தலுடைய தொழில் மீன்பிடித்தல் மற்றும் உப்பு உற்பத்தி, பரதவர் மற்றும் நுலத்தியர். பாலையின் தொழில் வீரச் செயல்கள், அவருடைய மக்கள் மறவர் மறத்தியர். அடுத்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். பூம்புகார் துறைமுகம் பற்றி கூறியுள்ள பண்டை தமிழ் நூல்கள் யாவை? 1, 2, 3. பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. இந்த 3லையுமே பூம்புகார் துறைமுகம் பற்றி பண்டைய தமிழ் நூல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த 3 நூல்களையுமே பூம்புகார் துறைமுகம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழர்களின் நீர் மேலாண்மை விளக்கும் சான்றுகள் கல்லணை, காஞ்சிபுர ஏரிகள். ரோமானிய நாணயங்களை தயாரித்த தொழிற்சாலை கீழ்கண்ட எந்த நகரில் அமைந்திருந்தது? மதுரை. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறக்குமதியான பொருள் சந்தனம். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய நூல் பட்டினப்பாலை. கூற்றுக்கால காரணம் 2மே சரியானது. கூற்று: பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. சரி. வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்தில் ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்பு சிறந்தது. இதுவும் சரி. கூற்றுக்கான காரணம் பி. 2மே சரி. பௌத்த துறவியான மணிமேகலை தன் இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார். சரி. காஞ்சி நகரில் புத்த விகாரங்கள் பல இருந்தன. இதுவும் சரி. பௌத்த துறவி யார் அப்படின்னா மணிமேகலை. அடுத்த கூற்று 2மே சரி. பூம்புகார் நகரில் பண்ட மாற்றங்களோடு கூடவே மொழி மாற்றமும் சிந்தனை பரிமாற்றமும் பண்பாட்டு கலப்பும் நிகழ்ந்தன. சரி. அங்கு நடைபெற்ற தொடர் வணிகத்தின் காரணமாக வெளிநாட்டவர் குடியிருப்புகள் தோன்றின. இதுவும் சரி. தவறான தொடர்: கோவலன் கண்ணையும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர் அப்படிங்கிறது தவறான தொடர். மீதி இருக்கிற கூற்று எல்லாமே சரி. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். சரி. யுவான் சுவாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு வந்தார். சரி. ஈராக் நகரம் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி. சரியான இணையை காண்க. கோயில் நகரம் காஞ்சிபுரம் அப்படிங்கிறது சரியான இணை. தவறான இணை எது அப்படின்னா கீழ்கடல் அகில்ங்கிறது தவறான இணை. வடமேலை தங்கம் சரி. மேற்கு மலை சந்தனம் சரி. தென்கடல் முத்து இதுவும் சரி. அடுத்து கல்வியில் கரையிலாத காஞ்சி திருநாவுக்கரசர். நகரங்களில் சிறந்த காஞ்சி கவிஞர் காளிதாசர். பெருங்கடல் வணிகன் மாநாயகன். பெருவணிகன் மாசாத்துவன். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 மற்றும் 3 சரியானவை. தர்மபாலர், ஜோதிபாலர், போதி தர்மர் போன்ற புத்த மத துறவிகள் காஞ்சியில் பிறந்து வளர்ந்தவர்கள். சரி. பண்டைய இஸ்ரேல் அரசர் உவரியிலிருந்து முத்துக்களை இறக்குமதி செய்தார். இதுவும் சரி.
உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம். 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இதனோட புகார் அப்படிங்கிறது துறைமுக நகரம், மதுரை அப்படிங்கிறது வணிக நகரம், காஞ்சி அப்படிங்கிறது கல்வி நகரம். துறைமுக நகரம் எது அப்படின்னா புகார், வணிக நகரம் எது அப்படின்னா மதுரை, கல்வி நகரம் எது அப்படின்னா காஞ்சி. சோழ நாடு சோறுடைத்தது, பாண்டிய நாடு முத்துடைத்தது, சேர நாடு வேலம் உடைத்தது, தொண்டை நாடு சான்றோர் உடைத்தது. இதனுடைய சிறப்புகள்: சோறு உடைத்தது எது அப்படின்னா சோழ நாடு, முத்து உடைத்தது பாண்டிய நாடு, வேலம் உடைத்தது சேர நாடு, சான்றோர் உடைத்தது தொண்டை நாடு. பண்டைய தமிழகத்தின் பகுதிகள் சேர நாடு என்னெல்லாம் அப்படின்னா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள் எல்லாமே சேர நாடு. சோழ நாடு எது அப்படின்னா தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் எல்லாமே சோழ நாடு. பாண்டிய நாடு எது அப்படின்னா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் எல்லாமே பாண்டிய நாடு. தொண்டை நாடு எது அப்படின்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி எல்லாமே தொண்டை நாடு. தூங்கா நகரம் அப்படிங்கிறது நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன. தூங்கா நகரம் அப்படின்னா மதுரை. நாலங்காடி பகல் பொழுதிலான கடைகளாகும், அல்லங்காடி இரவு பொழுதிலான கடை. பகல் பொழுதிலான கடைக்கு நாலங்காடி என்றும், இரவு பொழுதிலான கடைக்கு அல்லங்காடி என்றும் பெயர். இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் எப்பொழுதும் உயிர்ப்புள்ள நகரமாக விளங்கியதால் தூங்கா நகரம் என மதுரை அழைக்கப்பட்டது. எந்த ஊருக்கு பேர் தூங்கா நகரம் அப்படின்னா மதுரை. பெண்கள் எவ்வித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருட்களை வாங்கி சென்றனர். இதிலிருந்து பாதுகாப்பான நகரமாக மதுரை நகர் விளங்கியதை அறிய முடிகிறது. வட இந்தியாவில் வேதகால பண்பாடும், தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். ஆரியர்கள் முதலில் குடியமர்ந்த பகுதி பஞ்சாப். பின் வேத காலத்தில் என்ன விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? 1/6. வேத காலத்தில் அரசியல், பொருளாதாரம், இராணுவம் ஆகியவற்றில் அரசனுக்கு உதவி செய்தவர் சேனானி. ஆரியர் அல்லாத மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தசயுக்கள். ஆரியர்களின் முதன்மையான பயிர் பார்லி. கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க. 1 மற்றும் 2 சரி. வேதகாலம் குறித்த கற்க அதிகளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளன. சரி. 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியதே ஸ்ருதிகளாகும். இதுவும் சரி. அடுத்த கூற்று. கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. இரண்டுமே சரி, ஆனால் இதற்கு ஏற்ற விளக்கம் இது அல்ல. பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இரும்பை குறித்து அறிவை பெற்றிருந்த தமிழ் நாகரிகத்துக்கான சாட்சிகளாகும். சரி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வீரராகவபுரத்தில் பெருங்கற்கால நினைவு சின்னங்களில் ஒன்றான கற்திட்டைகள் காணப்படுகின்றன. இதுவும் சரி. இதற்கான விளக்கம் இது அல்ல. ரிக் வேதகால சமூகம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது அப்படிங்கிறது தவறானது. ஒரு கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது சரி. தந்தையின் சொத்துக்களை மகன் மரபு முறையாக பெற்றான். இதுவும் சரி. உடன்கட்டை ஏறும் பழக்கம் இல்லை அப்படிங்கிறது சரி. கீழ்கண்டவற்றுள் ரிக் வேதகாலத்தை பொறுத்தமட்டில் சரியான ஏறுவரிசை எது? குலம், கிராமம், விஸ், ஜனா, ராஷ்டிரா. தேங்க்யூ. மீதி இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.